ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து M23 மெட்ரிக் த்ரெட், ஆனால் அதில் டேப்பர் த்ரெட். ஓகேங்களா, இது வந்து நம்ம டெலகிராமில் ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தார் ட்ராயிங்கு. அவருக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த ட்ராயிங்கில் வந்து ஒரு 2-3 விஷயத்தை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணணும். இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இப்போது ஒரு த்ரெட்டு அப்படின்னு எந்த ஒரு த்ரெட்டாக கொடுத்துட்டாலும் ஓகேங்களா, அவங்க இந்த கொடுத்துருக்குற இந்த ஒரு டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எம் த்ரெட்டாக இருக்கலாம், இல்லை டபிள்யூ த்ரெட்டாக இருக்கலாம், இல்லைனா யூஎன் த்ரெட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிங்களா, எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு இந்த மேலே என்ன சைஸ் கொடுத்துருக்கோ அதுதான் அந்த த்ரெட்டோட மேஜர், அதாவது மேக்ஸிமம் டயா அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு த்ரெட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு த்ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எந்த த்ரெட்டாக இருந்தாலும் சரிங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் M23 அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மேஜர் டேக்கில் அதுதான் 23. இது ஐடி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, ஓடி த்ரெட்டாக இருந்தாலும் சரி. ஓடி த்ரெட்டாக இருந்தால் நம்ம M23க்கு ஓடியை டர்ன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் த்ரெட் அடிப்போம். இது ஐடி 23 இருந்துச்சுன்னா, அதாவது ஐடி த்ரெட்டில் M23 இருந்துச்சுன்னா இங்கேருந்து இந்த மைனர் டை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த சைஸ்க்கு நம்ம போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து த்ரெட் அடிப்போம். இந்த ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க. அவங்க கொடுத்துருக்க சைஸு எப்போவுமே த்ரெட்டோட மேஜர் டே தான் கொடுப்பாங்க. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை என்பிடி த்ரெட்டாக இருந்தால் இந்த மேஜர் டயமீட்டரோட டைமென்ஷன் வேற மாறும். இப்போ 1 இன்ச்சுக்குன்னா 25.4 ரெகுலராக நம்ம யூஎன் த்ரெட்லாம் கால்குலேஷன் பண்ணால், இதே வந்து நார்மல் என்பிடியில் பார்த்தீங்கன்னா 1.3 சம்திங் ஏதோ ஒன்று வரும், அக்யூரேட்டாக தெரில. ஓகேங்களா, அந்த மாதிரி டைமென்ஷன் மாறுமே தவிர கான்செப்ட் அதுதான். அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா அதுதான் அதோட மேஜர் டயமீட்டர். சரிங்களா, இதுதான் ஒன்று தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கில் வேறு என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மேஜர் டயமீட்டர் வந்து M23.2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இன்ட்டு பிச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த டேப்பர் வந்து ரெகுலராக என்பிடி த்ரெட்னா 1.78 சம்திங் ஏதோ ஒன்று வரும். சரிங்களா, அந்த ரேஞ்சில் வரும். இப்போ இவங்க கொடுத்துருக்கு பார்த்தோன்னா கோனிக் லிக் அப்படின்னு போட்டு 1/10 அப்படின்னு கொடுத்துறாங்க. சரிங்களா, 1/10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 mm லென்த்துக்கு 1 mm டயாமீட்டரில் கூடுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இல்லைனா 1 mm டயாமீட்டருக்கு 10 mm லென்த்தில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த லைன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. ஓகேங்களா, இந்த லைனை நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே 1 mmத்துக்கு டயாமீட்டரில் 1 mm. சரிங்களா, அப்போது இந்த சைடுக்கு வந்து எனக்கு 0.5. இப்போ 0.5 நான் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த லைனை வந்து நம்ம போடுவோம். இங்கேருந்து இந்த லைனை வந்து போடுவோம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த தேவையில்லாத ஒரு லைனை நம்ம டெலிட் பண்ணிவிட்டுருவோம். இப்போ தூக்கி விட்டிங்கன்னா இந்த ஒரு டிராஃப்டிங்கில் போயிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 2.9 சம்திங். ஓகேங்களா, இதுதான் இதோட ஆங்கிள் டைமென்ஷன். சரிங்களா, டெசிமல் பாயிண்டில் 2 டிகிரி கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக பார்த்தோன்னா 2.86. இதுதான் இதோட ஆங்கிளோட டைமென்ஷன். சரிங்களா, இந்த ஆங்கிள் தான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ இவங்க ட்ராயிங்கிலேயே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருவாங்க, ஆல்ஃபா இந்த ஆங்கிள் போட்டு 5 டிகிரி 43 மினிட்ஸ். சரிங்களா, இதை வந்து டிகிரியாக கம்ப்ளீட் டிகிரியாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதில் போய் பாருங்கள். சரிங்களா, இப்போது 5 டிகிரி அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ட்ராயிங் வந்து 5 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. சரிங்களா, இந்த 5 டிகிரின்றது மொத்தத்துக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் தான் 5 டிகிரி. சரிங்களா, இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த சென்டர் லைன், இதுதான் சென்டர் லைன். சென்டர் லைன்லேருந்து இந்த ஆங்கிள் வந்து எப்படி போட்டுருக்காங்க, ஆல்ஃபா டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டாங்களா. அப்போது 5 டிகிரி டிவைடட் பை 2 இதுதான் இந்த பாதியோட அந்த ரீடிங். சரிங்களா, அதனால் இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. சரிங்களா, ஓகே சாரி. இப்போது இந்த ஆங்கிளோட பாதி அப்படிங்கிறது எதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள்ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பாதி ஆல்ஃபா டிவைட் பை 2 அப்படின்னு போட்டாங்க இல்லையா, அதனால் இந்த ஆங்கிள் வந்து ஒரு பாதி. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதையும் கொஞ்சம் மிரர் பண்ணி நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணோம்ல
அது கரெக்டாக தப்பான்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு மிரரு இந்த ஒரு ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த டிகிரி சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் டிராஃப்டிங்கு ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் இப்போ பாருங்கள் 5.72 டிகிரி வந்துருச்சா. இதுதான் அதோட கால்குலேஷன் சரிங்களா. இப்போ கரெக்டாக வந்துருச்சு இல்லையா, இதுதான் மேட்ரு. ஓகே, இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணி வச்சுருவோம். இது நமக்கு தேவையில்லை. இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஆஸ்பர் டிராயிங்காண்டி நம்ம போடுவோம். ஓகேங்களா. இந்த டிராயிங்கில் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை போட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு M23 இதுதான் போட போகிறோம். நமக்கு மேஜர் டயாமீட்டர் தெரியும். அதுக்கப்புறம் போர் பண்ண வேண்டிய டயாமீட்டரை நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு மேஜர் டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். ரைட், இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுவோம். எடிச்சிட்டு வயர் ஃப்ரேமில் போயிட்டு லைனு ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம M23 இந்த டைமென்ஷன் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைமென்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போது லைன் போட்டுக்கிறோம். இங்கேருந்து இந்த லைன் ஓகே. இப்போ இந்த லைன் வந்து 16 நமக்கு ஜாபோட லென்த்து சரிங்களா. ரைட்டு, இங்கே இருந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து M23.2 ஓகேங்களா. அப்போ 23.2 ஒரே ஒரு செகண்ட் 23.2 ஓகே 23.2 ஓகே டிவைடட் பை 2 ரைட்டு. இப்போ நமக்கு இந்த ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆங்கிள் தெரியும் சரிங்களா. ரைட், இப்போது மறுபடியும் லைன் பெர்பெண்டிகுலர் இங்கேருந்து இங்கே ஒரு லைனு, இங்கேருந்து இங்கே ஒரு லைன் சரிங்களா. ரைட், இப்போது இங்கேருந்து நமக்கு அந்த ஆங்கிள் தெரியணும் இல்லையா. ஐயோ ஆங்கிள் என்னன்ற மறந்துட்டேனே. ஓகே, நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ என்ன இப்போ லைன் பேரலில் இங்கேருந்து இது வந்து ஒரு 0.5 இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 அதான் 1:10 போட்டுருக்காங்க சரிங்களா. அப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனை இங்கேருந்து இந்த லைனுக்கு ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது இந்த லைனுக்கு தேவையில்லை, இந்த லைனு தேவையில்லை. ரைட், அப்போது 1 எடிட்டிஸில் வச்சுட்டு இந்த ஒரு லைனை இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ இந்த டாப்பில் இருக்க லைனும் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா M23க்கு அவங்க கேட்ட ஆங்கிள் வந்து நம்ம போட்டாச்சு சரிங்களா. இப்போது அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் மிரர் இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் சரிங்களா. ஆங்கிள் இந்த ஒரு லைனும் இந்த ஒரு லைனும் கிட்டத்தட்ட 5.72 இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள் படி சரிங்களா. அந்த டைமென்ஷனில் 5.43 சரிங்களா. அப்போ 5.75 டிகிரி ஓகேங்களா. அதுதான் 5.72 அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இது வந்து நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த மினிட்ஸை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா 5.72 இந்த சம்திங் தான் வரும் சரிங்களா. ரைட்டு, இப்போ போட்டாச்சு. ரைட், இப்போது மறுபடியும் இது வந்து மேஜர் டயம். இது வந்து ஒரு வேளை ஓடியா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் இப்படி இருக்கும், இப்போ ஐடியா இருக்கலாம் இப்படி இருக்குது. இப்போ நமக்கு த்ரெட்டோட மேஜர் டே கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. ஆனால் த்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி போர் பண்ணணும்ல, அந்த போர் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம ரெகுலராக த்ரெட்டெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போது எப்படி சொல்கிறது, M10 இல்லை M6 த்ரெட்டு ஒன்று போடணும் அப்படின்னா M6 போடுறீங்கன்னு வச்சுங்களேன். M6 × 1mm பிச்சு அப்படின்னா நீங்கள் 6 அப்போ 1mm பிச்சுனா 1mm மைனஸ் பண்ணிட்டு 5mm ட்ரில் போடுவீங்க. அந்த பிச்சோட டைமென்ஷன் என்னவோ அதை அப்படியே கழிச்சிட்டு ட்ரில் போடுவீங்க. ஐடிக்கு அப்படி தான். இப்போ இது ஓடியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டைமென்ஷன் த்ரெட்டோட மைனர் டே கண்டுபிடிக்கிறதுக்கு 0.649 பிச்சு அந்த மாதிரியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி போடுவோம் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு அந்த 1mm அப்படின்னா 1mm. இப்போ இந்த டைமென்ஷனில் வந்துட்டு இந்த டிராயிங்கில் என்ன கொடுத்துருவாங்க, 2mm கொடுத்துருவாங்க பிச்சு ஓகேங்க. டயாமீட்டருக்கு 2mm அப்போ 23.2னா 21.2 2mm அப்படியே கழிச்சு விட்டிங்கன்னா 21.2 ஓகேங்களா. அப்போ 21.2 இதை என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே வயர் ஃபில்லில் போயிட்டு சைடுக்கு 1mm சரிங்களா. இங்கேருந்து 1mm இங்கேருந்து 1mm ஓகேங்களா. இதுதான் போர் பண்ண வேண்டிய டைமென்ஷன். இதுதான் போரோட டர்னிங் டைமென்ஷன் இதுதான் சரிங்களா. அப்போது டிராஃப்டிங்கில் போயிட்டு இப்போது இதில் போய் வெர்டிக்கல் டைமென்ஷன் இங்கேருந்து இந்த டைமென்ஷன்லேருந்து இந்த டைமென்ஷன் இதுதான் டர்னிங் டைமென்ஷன் ஓகேங்களா. இதுதான் டர்னிங் பண்ண வேண்டிய டைமென்ஷன். இங்கேருந்து இந்த டைமென்ஷன் ஐடி
அதுக்கப்புறம் லென்த்து. இதுதான் டர்னிங் டைமென்ஷன். பிஃபோர் த்ரெட் டர்ன் பண்ண வேண்டிய டைமென்ஷன். மேஜர் டயமீட்டர் 21.2, இந்த டேப்பர் முடிய போகிற இடம் வந்து 19.6, லென்த் வந்து 16. இதுதான் டர்னிங், பிஃபோர் டர்னிங். ஓகேங்களா, சாரி பிஃபோர் த்ரெட்டிங். ரைட். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே டெலீட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். இதுக்கப்புறம் த்ரெட்டிங் ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா. ரைட். இப்போ மிஷினில் போயிட்டு லேத்துலாம் இருக்கா, ஓகே. இப்போ டர்னிங் டூல் பார்த்து போகிறோம். போயிட்டு இந்த இடத்துல த்ரெட்டிங்கை எடுக்கிறோம். த்ரெட்டிங் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு ஐடி த்ரெட்டு ஏதாவது ஒரு டூலில் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். டபுள் கிளிக் பண்ணிட்டோன்னா அது வந்து மெட்ரிக் த்ரெட்டில் 60 டிகிரி தான். சரிங்களா. நமக்கு இன்செட்டு ஆங்கிள் வந்து 60 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 60 டிகிரி. இப்போது ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதில் போயிட்டு த்ரெட்டை மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஐடியில் தான் இருக்குது. இப்போ த்ரெட் சேப் பேராமீட்டரை போகிறோம். ஓகேங்களா. நீங்கள் மெட்ரிக் த்ரெட் அப்படின்னாலே இது வந்து ஸ்ட்ரெயிட் தான். சரிங்களா. ஆனால் நமக்கு மெட்ரிக் த்ரெட்லேயே இப்போ டேப்பர் கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ராயிங்கில் பார்த்தீங்களா எம் தான் கொடுத்துருவாங்க. மெட்ரிக் த்ரெட் தான், ஆனால் அதில் டேப்பர் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த டேப்பரோட வேலையெல்லாம் என்னன்னு தெரியாது. மாஸ்டர் கம்மில் ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்கோ அந்த த்ரெட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இந்த மேஜர் டயமீட்டர் மைனர் டயமீட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஃப்ரம் டேபிள் இருக்கு இல்லையா, அங்கே போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா இங்கே த்ரெட்டு நிறையா இருக்கும். இதில் போய்ட்டு மெட்ரிக் யூஎன் இந்த மாதிரி என்ன த்ரெட்டு வேணாலும் இங்கே இருக்கும். சரிங்களா. இந்த இடத்துல போய்ட்டு நான் 2 பிச்சு என்ன த்ரெட்டுக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. 2 இங்கே ஒரு பிச்சு இருக்குது, M16க்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த த்ரெட்டை ஜஸ்ட் நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டா எனக்கு த்ரெட்டோட டெப்த்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த டெப்த்து மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு மெயினாக வேணும். சரிங்களா. மீதி எல்லாமே நான் மேனுவலாக கொடுத்துப்பேன். சரிங்களா. இப்போ த்ரெட்டோட டெப்த்து மட்டும் எனக்கு 1.0825. ஓகே ரைட். இப்போ மேஜர் டயமீட்டர் நமக்கு ஆல்ரெடி ட்ராயிங்கில் தெரியும். மேஜர் டயமீட்டர் 23.2. அப்போ இங்கே போயிட்டு நான் மேஜர் டயமீட்டர் என்ன கொடுத்துருவேன், 23.2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெப்த்து வந்து 1.0825. இது நமக்கு இப்போ பார்த்தோம். 2 பிச்சு கொடுத்தா ஸ்டாண்டர்டாக என்ன வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ மைனர் டயமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா. அதுக்கப்புறம் த்ரெட்டோட லென்த்து -16 mm. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னா 17 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஐடினா ஐடி தான். இப்போது ஆங்கிள். ஓகேங்களா. இந்த டேப்பர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது என்னென்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, மாஸ்டர் கேமில் எங்கே இருக்குது, சாரி மாஸ்டர் கேமில் தான் இருந்துச்சா. ஓகே. இந்த 5.7ன்னு இருக்கு இல்லையா, அதில் பாதி தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து நம்ம வந்து ரேடியல் வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். இப்போ -5.7 ஓகேங்களா டிவைடட் பை 2 கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஆங்கிள் மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ட்ராயிங் மாறிடுச்சா, டேப்பர் த்ரெட் மாதிரி இந்த மாதிரி மாறிடும். சரிங்களா. மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் த்ரெட் கட்டிங் பேராமீட்டர் இதில் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவை. இதெல்லாம் சைக்கிள்ஸில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணுற ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்ற போகிற இடம் இது மட்டும் மாற்றிக்கணும். சரிங்களா. ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 லீட் ஆங்கிள் எல்லாம் 0லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம சைக்கிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு என்ன வருதோ அது கரெக்டாக போயிடுச்சு. சரிங்களா. இதை விட போர் சைஸ் வந்து கொஞ்சம் நம்ம கீழே டர்ன் பண்ணிக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லைட்டாக ஐடிக்கு வந்து லைட்டாக ஃப்ளாட்டு தான் தேவை. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அந்த த்ரெட்டு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் த்ரெட்டிங். சரிங்களா. என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளில் பக்காவாக த்ரெட்டு வந்து நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம G1 அமைக்கிட்டு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுவோம். இதில் ஒரு சில இது வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே ரைட். இதில் ஏன்னா மாஸ்டர் வந்து ஒரு சில இதில் குட்டி குட்டி பக் மாதிரி ஒரு கரெக்ஷன் இருக்கும். அதில் என்னன்றதை நான் கரெக்டாக இப்போ சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாமே நமக்கு தேவையில்லாத ஒரு லைன், அதை தூக்கி போட்டுருவோம். டூல் நம்பர் T0101. அதுக்கப்புறம் G18 நமக்கு தேவையில்லை. ஓகே. எஸ் வந்து ஒரு 800 RPM. ஓகே. இதில் வந்து G40. அதுக்கப்புறம் 2 பொசிஷன், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. பொசிஷன் 2. அதுக்கப்புறம் R வந்து ஒரு O5 ஃபினிஷிங் பாஸு. அதுக்கப்புறம் இது வந்து டெப்த் ஆஃப் கட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து 60 டிகிரி. ஓகே. இது லென்த்து இதெல்லாம் முக்கியமான டைமென்ஷன் மாற்ற தேவையில்லை. இந்த Pயில் வந்து ஒரு டிஜிட்டை அழிச்சிருங்க. ஓகேங்களா. ஏன்னா மாஸ்டர் அப்போ தான் வரும். ஒரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுலேயும் ஒன்று வரும். ஓகே. இந்த R வேல்யூ ரொம்ப முக்கியம். R வந்து 0.896. ஓகேங்களா. இந்த R வேல்யூ என்ன கான்ஸ்டன்ட்னா
16 ப்ளஸ் இங்கே ஒரு 2 8 mm மொத்தம் 18 mm. ஓகேங்களா 18 mmத்துக்கு 6 வேல்யூ இது வரும். சரிங்களா, இதுதான் இதோட கான்செப்ட். இதை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த 6 வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த 6 வேல்யூ மாற்றினீங்கன்னா டேப்பரோட ஆங்கிள் மாறிடும். சரிங்களா, ஓகே, இதுதான் இதோட ஆக்சுவல் ப்ரோக்ராம். இந்த டிராயிங்க்கு இதுதான் ப்ரோக்ராம். சரிங்களா, இதுதான் ப்ரோக்ராம். நீங்கள் டர்னிங் பண்ண போகிறீங்கன்னா அதோட டைமென்ஷன் இதுதான் டர்னிங் டைமென்ஷன். ஆங்கிளில் போய்ட்டு வெர்டிகல் எடுத்துக்கோங்க. இது வந்து மேஜர் டயாமீட்டர், டர்னிங் மேஜர் டயாமீட்டர். இது டர்னிங்கோட மினிமம் டயாமீட்டர். இது வந்து இது வந்து லென்த்து, த்ரெட்டோட லென்த்து 16 mm. இதுதான் டர்னிங் டைமென்ஷன். ஓகேங்களா, நான் அப்படியே பாஸ் பண்ணுறேன். இதையும் ஒரு சைடு இதையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எழுதுறேன்னா நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, இது வந்து மேஜர் டயாமீட்டர், மினிமம் டயாமீட்டர், லென்த்து, இது ப்ரோக்ராம். இந்த 6 வேல்யூ வந்து இந்த செகண்ட் லைன் 6 வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த 6 வேல்யூ எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம். இது என்ன வேணால் 1 mmக்கு எவ்வளோ மாறணும் அப்படிங்கிறது அதோட டயாமீட்டர். சரிங்களா, இப்போ 18 mm இதுக்கு மொத்தம் கால்குலேஷன் அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டரில் நோட் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு ஓகேங்களா, அந்த 6 ரீடிங் எவ்வளோ இருக்குன்னா 0.896 டிவைடட் பை மொத்தம் 16 mm. ஜெட்டில் 2 mm ஸ்டாக் ஃபேஸில் பொசிஷனில் நிற்கிது, ப்ளஸ் 16 mm. சரிங்களா, ஸோ டிவைடட் பை 18. அப்போ 1 mmக்கு 0.049. ஓகேங்களா, 1 mmத்துக்கு 0.049. சப்போஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து நோட் பண்ணிக்கிறேன் தனியாக. ஓகேங்களா, 1 mmக்கு 049 0.0497. ஓகேங்களா, 0497. ரைட். இப்போது சப்போஸ் இந்த ஜெட்டில் வந்து நீங்கள் 17 mm மாற்றுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 17 + 2 19 ஆயிடும். சரிங்களா, அப்போ 19 ஆச்சு அப்படின்னா இன்ட்டு 19 போட்டிங்கன்னா இந்த 6 வேல்யூ வந்து இந்த இடத்துல ஓகேங்களா ஜஸ்ட் 17 அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணும், இந்த 6 வேல்யூ வந்து எவ்வளோ வரணும், 0.9443. ஓகேங்களா, இந்த ரீடிங் வரணும். சரிங்களா, ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் 20 அப்படின்னு கொடுத்துக்கிறீங்கன்னா அப்போது 20 + 2 22. ஓகேவா, அப்போ 22னா இன்ட்டு 22 போட்டிங்கன்னா இந்த ரீடிங் வந்து ஆர் 0. இந்த இடத்துல 1 வந்துருச்சு. ஓகே, ஆர் 1.0934. ஓகேவா, இந்த 6 வேல்யூ வந்து கம்பல்சரி மாறும். இந்த பொசிஷன் பாயிண்ட் இங்கே மாற்றினாலும் மாறும். சரிங்களா, இது ஒரு வேளை 16 தான் இருக்குது. ஓகேங்களா, 16 தான் இருக்குது. ஆனால் இந்த பொசிஷன் பாயிண்ட்டை நான் வந்து இஜெட்டில் ஒரு 5 mm வச்சுட்டேன் அப்படின்னா இந்த 5 + இந்த 16னா 21 ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ 21 mmத்துக்கு இங்கே ரீடிங் என்ன வரும் அப்படின்னா ஆர் 1.0437 வரும். ஓகேங்களா, இதுதான் இதோட கான்செப்ட். 1 mmத்துக்கு இந்த 6 வேல்யூ வந்து 0.0497. சரிங்களா, இது வந்து இந்த ஆங்கிளுக்கு. சரிங்களா, 1/10 இந்த ஆங்கிளுக்கு தான் இது. ஓகேங்களா, வேறு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அப்போ அதோட ரீடிங் மாறும். சரிங்களா, ரைட்டு, அவ்வளோதான் இதோட கால்குலேஷன். ப்ரோக்ராம் இப்படி தான் ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்.